அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன மாதிரியான வழிகளில் நம்ம பாசிட்டிவான எனர்ஜிக்குள்ளே நம்மளுடைய லைஃப் வந்து கொண்டு போகலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நெகட்டிவ் எனர்ஜி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த முயற்சிகள் வந்து ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இருக்கிற எனர்ஜியை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது. ரெண்டாவது, நம்ம இருக்கக்கூடிய அந்த வீட்டில் பாசிட்டிவான எனர்ஜியை உருவாக்குறது. மூணாவது, நம்முடைய பாடியில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொண்டு வர்றது. நாலாவது, நம்முடைய மைண்டில் பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வர்றது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவான வைப்ரேஷனுக்குள்ளே நம்மளோட லைஃப் அப்படின்றது வந்து வந்துடும். இந்த வீடியோ நீங்கள் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸில் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் பார்த்துக்கோங்க. முதல் விஷயம், இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பை நேச்சுரலாகவே சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் எனர்ஜி வேம்பயர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் இருக்கக்கூடிய பீப்புள், இல்லை அந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே அதுலேயும் அதுதான் சஜஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணுறது மூலமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பர்சன்ஸ், உங்களுக்கே தெரியும், உங்கள் கூட பழகிட்டு இருக்கிறவங்க, அவங்களையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது, சில விஷயங்கள் இல்லை சில சூழ்நிலைகள் இல்லை சில மனிதர்கள் இல்லை சில இடங்கள் இல்லை சில பொருட்கள் நமக்கு வந்து மனசில் ஒரு அமானுஷ்யமான ஒரு உணர்வை கொடுக்கும். இல்லைனா ஏதோ நமக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், மனிதர்கள், இடங்கள், பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அந்த மாதிரி மனிதர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை ரிலேட்டிவ்ஸாவோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்களோ யாரோ வேணால் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தவிர்க்கிறது அப்படின்றது நம்முடைய எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்தது நம்முடைய வீட்டில் எப்படி பாசிட்டிவான எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். நம்ம தூங்கக்கூடிய ரூம், நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பிளேஸ், இல்லை நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ், முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல சன்லைட் உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து ஏர் உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த செட்டப் வந்து பிடிக்கல அப்படின்னா அடிக்கடி மாற்றிட்டே இருங்க. நீங்கள் மாற்றும் போதே உங்களுடைய மனதில் வந்து சில விஷயங்கள் வந்து தோணும். இந்த விஷயம் சரியாக இருக்கும், அதாவது இந்த சேர் இந்த இடத்துல இருந்தால் சரியாக இருக்கும், இல்லை இந்த டேபிள் வந்து இந்த டைரக்ஷனில் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனதிலே தோணும். ஸோ அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி செட்டப்பை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தூங்கக்கூடிய ரூமில் நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் இல்லைன்னா அதிகமாக புழங்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரொம்ப பொருட்கள் சிதறி கிடக்காமல் இல்லை பழைய பொருட்களாக வச்சு யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நெகட்டிவான எனர்ஜி வந்து உங்கள் வீட்டில் கொடுத்துட்ருக்கும். அதாவது பழைய பொருட்களும் சரி, இல்லை அந்த பொருட்கள் செதறி கிடந்தாலும் சரி. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து, நம்முடைய பாடியில் பாசிட்டிவான வைப்ரேஷன் வர்றதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று, க்ளீனாக இருக்கிறது அப்படின்றதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் நமக்கு பாசிட்டிவான விஷயங்களை வந்து கொடுக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய கையிலையோ இல்லை கழுத்துலையோ வந்து சில ரக்ஷா யந்திராஸ் வந்து கிடைக்கும். அதாவது அந்த ரக்ஷா யந்திரா வந்து சில பாசிட்டிவான மந்திரங்கள் இல்லைனா சில சக்தி மிக்க மந்திரங்கள் மூலமாக உருவேற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய கழுத்துலையோ இல்லை கையிலையோ கட்டியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் அப்படின்றத ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய பாடி ஒரு நல்ல விதமான ஒரு எனர்ஜியை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஃபிட்னஸ் அப்படின்றது மற்றவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை வந்து கொடுத்துட்டே இருக்கும். சில முக்கியமான யோகாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். யோகாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சில முக்கியமான ஆசனங்கள் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்பலாம் கற்றுக்கணும்னு இல்லை, ஒரு 5-6 ஆசனங்கள் ரொம்ப முக்கியமானதுன்னு எது தோணுதோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடம்புல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது மைண்ட் பார்க்கலாம். மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ளஸ் பாயிண்டில் ரொம்ப கர்வமோடு இருங்க. ஏன்னா அந்த ப்ளஸ் பாயிண்ட் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஏன்னா அந்த ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி அதிகமாக கொடுக்கும். அதிகாலையில் வெட்ட வெளியில் இல்லைனா மொட்டை மாடியில் நின்று ஒரு 20 தடவை ஆழ்ந்த சுவாசத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த
சுத்தமான காற்று உங்களுடைய உடலுக்குள்ளே போகும்போது உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய உடலுக்கும் அதிகமான ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் உண்டு. நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்கும், நிறைய ஆடியோ கிளிப்ஸ் இருக்கும் மோட்டிவேஷன் பற்றி, இல்லை அந்த சம்மந்தமான புக்ஸ் இருக்கும், இல்லை நிறைய பேர் வந்து பிளாக் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அடிக்கடி ரீட் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஆல்ரெடி பாசிட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறை எண்ணத்தோட அணுகக்கூடிய ஒரு நபரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா ஒரு கான்டாக்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்குன்னு சிலரை பிடிக்கும், ரோல் மாடலாக வச்சுருப்போம். ஸோ அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய பழக்க வழக்கம் இது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வரும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அம்பானி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரோல் மாடலாக வச்சுக்க. ஸோ அம்பானியோட கேரக்டர்ஸ் என்ன, அவர் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு அம்பானியை நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா. அதாவது அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த விஷயங்களை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, மரியாதை, ஏதோ ஒரு விஷயத்தினால அவரை வந்து ரோல் மாடலாக வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து நம்முடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வரலாம். இன்னொரு விஷயம் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி சினிமா சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான சாங்ஸ் வந்துருக்கும். எக்ஸாம்பிள் ரஜினியோட மூவிஸில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாமலையில் வந்து அந்த வெற்றி நிச்சயம், அப்புறம் படையப்பாவில் வந்து வெற்றி கொடி கட்டு, அப்புறம் அருணாச்சலமில் சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அந்த மாதிரியான சாங். இல்லை கமல் மூவி எடுத்துட்டிங்க அப்படின்னா வசூல் ராஜாவில் வரும் கலக்கப்போவது யாருன்னு ஒரு சாங், அப்புறம் விஸ்வரூபம் நினைக்கிறேன், அதில் யார் என்று தெரிகிறதா அப்படின்ற மாதிரிலாம் சாங் வரும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் ஒரு 30 சாங்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லா ஆக்டருக்கும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட சாங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஈவன் அஜித் விஜய் கூட இருக்கும். அந்த மாதிரி சாங்ஸை மார்னிங்கில் கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு அதிகப்படியான ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வரும். நல்ல லவுட் ஸ்பீக்கரில் சவுண்டாக வச்சுட்டு அந்த சாங் கேளுங்க. காலையில் நீங்கள் ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். ஒரு 6-7 பாட்டு கேளுங்க டெய்லி. மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உத்வேகம், ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு பாசிட்டிவிட்டி, இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் எல்லாமே காலையில் டைம்ல உங்களுக்கு கிடைச்சிடும். காலையில் டைம்ல அந்த மாதிரியான சாங்ஸ் கேட்கறதுனால உங்களுடைய மைண்ட் பாசிட்டிவான திங்கிங்கில் ஃபுல் டே வந்துருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டிவோஷனல் சைடில் போயிட்டு பவர்ஃபுல்லான காட்ஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்கும். காளி, துர்கா, அப்புறம் இந்த வராகி, முருகன், ருத்ரன், இவங்களுக்கான மந்திரங்கள், ஸ்லோகங்களை வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருங்க. அது எல்லாமே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கலாம். இது வந்து உங்களுடைய மைண்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து ஈஸியாக கொண்டு வரும். கொஞ்சம் ஜோதிட ரீதியாக போனீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு என்ன மாதிரியான கடவுளை வந்து வழிபடணும்னு சொல்லி சில கடவுள்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வழிபாடுகளை வந்து நீங்கள் ரெகுலராக மேற்கொண்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்றது வந்து அதிகரிக்கும். ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஜோதிடம்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த என்னென்ன லக்னத்துக்கு வந்து என்னென்ன மாதிரியான கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ உங்களுடைய லக்னம் ராசி தெரிஞ்சது அப்படின்னா அந்த கடவுளுடைய வழிபாடை வந்து ரெகுலராக மேற்கொள்ளுங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த ஆன்மீக வழிபாட்டு தலம் அப்படின்னு இருக்குல்ல, கோயிலோ இல்லை சர்ச்சோ இல்லை மசூதியோ, அங்கே போயிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 45 minutes சும்மா உட்காந்துட்டு வாங்க. எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், குறிப்பாக மொபைலோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஸோ இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய பாசிட்டிவான எனர்ஜியை அந்த இடத்துல நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் டெய்லி உட்காந்து உங்களை பற்றின விஷயங்களை மனசில் நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. அந்த மாதிரி உங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் மனசில் யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்களுடைய ப்ளஸ் என்ன, நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே மைனஸ் ஆகுது, எங்கே நெகட்டிவான விஷயங்கள் வந்து ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து உங்களால் ஒரு செல்ஃப் அனலைஸ் அப்படின்றது வந்து பண்ணிக்க முடியும். அதை பண்ணிங்க அப்படின்னாலும் என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.